ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து கடன் இருக்குது. அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கு எப்படி வந்து பிளான் பண்ணலாம், எப்படி பட்ஜெட் போடலாம், அந்த பணத்தை அடைக்கிறதுக்கு வேறு என்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில் எங்களுக்கு வந்து கடன் இருக்குது, நாங்கள் எப்படி சேமிக்கிறது, நாங்கள் எப்படி கடன் அடைக்கிறது அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5,00,000 கடன் 5 வருடத்தில் அடைக்க எளிமையான வழிகள் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஒரு 5,00,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க 5 வருஷத்தில் அடைக்கிறதுக்கு என்ன மாதிரியாக பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி கடன் இருக்க அப்படிங்கிறவங்க, நம்ம வந்து செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பா வேணும். நம்மளால கடன் இருக்கு, இந்த கடனை வந்து எப்படி கட்டப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் வந்து அதையே நினைச்சு வருத்தப்படுறதுனால நம்மளுக்கு எதுவும் நடக்க போறதில்ல. எப்பவுமே வந்து நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளாலயும் முடியும். இந்த கடனை கட்டிட்டு கண்டிப்பா நம்ம வந்து அடுத்த செயலுக்கு போக தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பவும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்கிறதுக்கு பழகணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதை வந்து முயற்சி செய்துக்கிட்டோ இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து வெற்றியா தான் அமையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும், அந்த கடன கட்டிட்டு நம்ம வெளியில வந்துர முடியும். அதற்கான முயற்சிகள நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து முயற்சி செய்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அதில வெற்றி அப்படிங்கிறது எளிதாவே கிடைச்சிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கோல் வந்து கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன கடன் இருக்கோ, நான் வந்து இதில காமனா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 5,00,000 கடன் இருக்கிறவங்க 5 வருஷத்தில எப்படி அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் சொல்லியிருக்கிறேன். சிலருக்கு 1,00,000 இருக்கலாம், சிலருக்கு 3,00,000 இருக்கலாம், சிலருக்கு பார்த்தீங்கன்னா 10,00,000, 20,00,000 இந்த மாதிரி நிறைய கடன்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து கண்டிப்பா கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 1 வருஷத்தில நான் எவ்வளோ அடைக்க போறேன், 2 வருஷத்தில எவ்வளோ, 3 வருஷத்தில எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கோல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அ அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கடன்கள எல்லா விதமான கடன்களையும் அடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அதில பார்த்தீங்கன்னா, நிறைய ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி வந்து கடனை அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நம்மளுக்கு கோல் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருடம் 5,00,000. அப்போ 1 வருடத்துக்கு நம்ம எவ்வளோ அடைக்க போறோம் அப்படின்னா 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 1 மாசத்துக்கு அப்போ எவ்வளோ அடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேஷனோட நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா 5 வருஷத்துல 5,00,000 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எளிதான விஷயம் தான். ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ரூ. 1 கூட கடன் இல்லாம நம்மளால அடைச்சிற முடியும். இந்த மாரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வரும் உங்களுடைய கடன் இருக்கோ, எத்தனை வருஷம் வந்து உங்களால அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, அத நீங்க வந்து வருடத்திற்கு, அடுத்தது வந்து மாதத்திற்கு, அடுத்தது நாட்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால்குலேட் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிளான பண்ணுங்க. இப்போ 1 மாசத்துக்கு நம்ம எவ்வளோ வந்து கடன் அடைச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து ரூ. 1,00,000 அடைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 1,00,000 நீங்க வந்து 12 மாசத்துல அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 12ஆல டிவைட் பண்ணும் பொழுது ஒரு அமௌண்ட் கிடைக்குது இல்லைங்களா? இந்த அமௌண்ட்ட தான் நம்ம மாசம் மாசம் சேமிச்சு என்ன பண்ண போறோம், கடன அடைக்கிறதுக்கான வழிகள ஏற்படுத்திக்க போறோம். இப்போ வந்து ரூ. 1,00,000 நீங்க வந்து ஒரு வருஷத்துல அடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணி அடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 8,350. இப்போ நீங்க பார்க்குற வியூவர்ஸ் நீங்க கேட்கலாம், நாங்களே ஏற்கனவே இவ்வளோ கடன்ல இருக்கோம். நாங்க வந்து ஒவ்வொரு மாசமும் ரூ. 8,000 சேமிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கும் வந்து நான் வந்து டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து 12 மாசமும் ரூ. 8,350 நீங்க கட்டுறீங்கன்னா, ரூ. 1,200,000 நீங்க கட்டிற முடியும். ஒரு மாசத்துல ரூ. 8,350 எப்படி வந்து நம்ம வந்து ரெடி பண்றது, எப்படி சேவ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சேவிங் ஐடியாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சத ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வரும் இல்லைங்களா? அந்த வருமானத்திலேருந்து குறைஞ்சபட்சம் கண்டிப்பா ஒரு ரூ. 2,000 மாதம் எடுத்து வச்சுருங்க. 2வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மணி சேவிங் சேலஞ்சு. இதில வந்து நான் ₹20 அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். பட் வந்து நம்ம சேனல்லேயே மணி சேவிங் சேலஞ்சுன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி, அதில எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சேமிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரூ. 20 சேமிப்பு திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஒரு மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ரூ. 2,500 சேமிச்சிட முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுக்குவோம் இல்லைங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து மளிகை ஜாமான் வாங்குறது, ஈபி பில்லு, மொபைலு அந்த மாதிரி என்னென்னலாம் மாதத்திற்கான செலவுகள் இருக்கோ, பால் வாங்குவோம். இந்த மாதிரியில வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மிச்சப்படுத்தி, மாசத்துல கண்டிப்பா ஒரு ரூ. 2,500 மிச்சப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்டியல் சேமிப்பு. உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது சில்லறை காசுகள், அப்புறம் வந்து ரூ. 10, ரூ. 20
ம எப்பல்லாம் உங்களுக்கு வந்து போட முடியுதோ, அப்பல்லாம் நீங்க வந்து உண்டியல்லயோ அல்லது ஒரு பர்ஸ்லயோ, பாக்ஸ்லயோ போட்டு வச்சீங்கன்னா, அதில ஒரு ரூ. 900 வரைக்கும் நீங்க சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வார சேமிப்பு. எல்லாருமே வாரம் காய்கறிகள் வாங்குறது, என்வி வாங்குறது, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பணம் ஒதுக்கி தான் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு ரூ. 100 சேமிச்சோம்னா கூட நம்மளுக்கு வந்து 4 வாரத்துக்கு ரூ. 400 கிடைச்சிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, வருமானத்திலேருந்து ரூ. 2000, மணி சேவிங் சேலஞ்சிலேருந்து ரூ. 2500, மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு ரூ. 2500, அப்புறம் உண்டியல் சேமிப்புல ஒரு ரூ. 900, வார சேமிப்புல ரூ. 400. இப்ப டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 2000, ரூ. 2500, ரூ. 2500, ரூ. 900, ரூ. 400. இப்ப நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 8300. நம்ம சொன்னது வந்து ரூ. 8350. மோர் ஆர் லெஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அளவுக்கு அமௌண்ட்ட சேவ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 1 மாதத்திற்கான சேமிப்பு. இந்த சேமிப்ப அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கடனுக்கு வந்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல இதோட கூடுதலா ஒரு ரூ. 10,000 கட்ட முடியும் அப்படின்னா, வேற ஏதாவது சேமிப்புகள சேர்த்து, இதோட ஒரு மாதம் 10,000 கட்டுற மாரி கூட நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இத வந்து பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வருடத்திற்கு 1,00,000 இது மாரி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா கடன அடைச்சிடலாம். இதே மாரி நீங்க தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, 5 வருஷத்துல ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா, ரூ. 5,00,000 நம்ம வந்து கடன வந்து அடைச்சிட முடியும். இந்த மாதிரி சேமிப்புகள வந்து நம்ம வந்து அதிகரிக்கணும், கடன வந்து அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்ன மாரி விஷயங்கள நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு வந்து இதில வந்து நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சத சொல்லியிருக்கிறேன். கடன் அடையும் வரை தவிர்க்க வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சில டிப்ஸ் வந்து குடுத்துருக்கிறேன். அதையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க பட்ஜெட் போடாம இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா பட்ஜெட் போடுங்க. அதே மாதிரி அந்த பட்ஜெட் எவ்வளோ போடுறீங்களோ, அதற்குள்ள தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டோம்னா, கண்டிப்பா நம்ம வந்து கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிகமா இப்போ வந்து இந்தியர்கள் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தான் அதிகமா வந்து செலவு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய வருமானத்திலேருந்து 50% வரைக்கும் நம்ம வந்து செலவுகளுக்கு, அதாவது ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. பட் அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால நீங்க வந்து ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்றீங்க அப்படின்னா, அத வந்து குறைக்கலாம். எப்படின்னா, இயர்லி 1 ஆர் 2 டைம்ஸ் மட்டும் நம்ம வந்து ஷாப்பிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு, அத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் வந்து நம்மளுடைய கடன் அடையிற வரைக்கும் நான் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கண்ட்ரோலா நீங்களே டிசைட் பண்ணிட்டு, அத வந்து வாங்காம தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த கார்ட வந்து நம்ம யூஸ் பண்றத தவிர்த்துட்டு, கேஷ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்து பாருங்க. அதே மாரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இப்போலாம் ஜிபே, கூகுள் பே அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளே அறியாமயே ரூ. 20, ரூ. 10, ரூ. 30 இப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தான் ஜிபே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணுவோம். அது வந்து நம்ம கவுண்டிங்ல, கால்குலேஷன்ல வராத இருக்கும்போது, நம்மளே அறியாமலே கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500 வரைக்கும் நம்ம வந்து கூடுதலா செலவு பண்ற மாரி தோணும். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா நீங்க வந்து கேஷ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த பணம் நம்மளுக்கு மீதமாகும். அதே மாதிரி இப்போ வந்து வரக்கூடிய வருமானம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய இன்கம்ம வந்து எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்? அதற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆ நீங்க வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓவர் டைம் பார்க்கறது, இல்லன்னா வேற ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் இப்போ வந்து நம்ம YouTubeலாம் ரன் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது அடிஷனலா உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது என்னலாம் செய்ய முடியுமோ, அதெல்லாம் வந்து செய்யலாம். அதே மாரி வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுமே நம்ம வீடியோவா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 20 பிசினஸ் ஐடியாஸ் வந்து குடுத்துருக்குறோம். அதையும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அது இல்லாம சின்ன சின்னதா நம்ம வந்து பிசினஸும் வந்து பண்றதுக்கான பார்க்கலாம். அது கண்டிப்பா வருமானம் போதுமானதா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய இன்கம்ம இன்கிரீஸ் பண்றது தான் ஒரே ஒரு வழி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்கன்னா, கண்டிப்பா 2 பேரும் வேலைக்கு போற மாரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடன் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கண்டிப்பா அத சொல்லுங்க. எங்களுக்கு வந்து இவ்வளோ ரூபா கடன் இருக்கு. இத அடைக்கிறதுக்காக தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கான சப்போர்ட்ட வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். நம்ம வந்து கடன அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அடுத்து இல்லாம இதெல்லாமே நம்ம பண்ணாலும், தேவையில்லாம ஏதாவது செலவு பண்றோம் அப்படின்னு உங்களுக்கே தோணுதுன்னா, அந்த செலவ கண்டிப்பா அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால பணத்த சேவ் பண்ண முடியும். கடன வந்து ஈஸியா அடைச்சிடவும் முடியும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடன் இருக்கிறவங்க இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுடைய கடன் வந்து சீக்கிரமா அடையறதுக்கான வழிகள் இருக்கு. அத வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.